கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, அவருடைய வேதத்தை நீங்க சுமக்கிறதுனால அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உற்றார் உறவினர், உங்களை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நீ ஆண்டவரை தேடி போய் உனக்கு என்ன கிடைத்தது, நீதான் ரொம்ப கஷ்டப்படுகிற பாரு, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களை நிந்திக்கும்படியாக பேசுறாங்களா? உங்களை வெட்கப்படுத்துறாங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தருக்குள் நீங்க ஒவ்வொரு பாடுகளுக்கும், கர்த்தருக்குள் நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் போகாது என்று பவுல் கொரிந்தியர் நிருபத்துல எழுதுகிறார். நீங்க இன்றைக்கு நீங்க உங்க சூழ்நிலை எல்லாம் மாறாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கலாம். நீங்க ஆண்டவரை தேடி போய் என்ன கண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிறர் நிந்தித்து பேசும்படியான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் பிரயாசங்களையும் வேதனைகளையும் கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பாதத்துல சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கர்த்தர் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். நீதி செய்யும்படியாக கர்த்தருக்கு ஒரு வேலை வரும். அந்த வேலையில கர்த்தர் நிச்சயமாக உங்களை யாரெல்லாம் நிந்தித்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். நீங்க படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் கர்த்தர் அதற்குரிய பலனை தருவார். இன்றைக்கு உங்க சூழ்நிலை எதிரிடையாக இருக்கலாம், மாறாக இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறாதது போல தோன்றலாம், சூழ்நிலைகள் அப்படியே இருக்கிறது போல தோன்றலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாக உங்க சூழ்நிலையை மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை நிந்தித்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். எந்த வாதையும், எந்த நோயும், எந்த பொல்லாப்பும் உங்க கூடாரத்தை அணுகாதபடி, உங்க குடும்பத்தை அணுகாதபடி கர்த்தர் உங்களை ஜீவனோடு பாதுகாப்பார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, பிறருக்கும் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கட்டளை வைத்து உங்களை உயர்த்துவார். God bless you.